வணக்கம் மாணவ செல்வங்களே. என்எம்எஸ் ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஷின்ஸில் ஏற்கனவே நம்ம 2 பார்ட்டு பார்த்துருக்கோம். இப்போ 3வது பார்ட்டுக்கு போகலாமாங்க. 21வது கேள்வி பாருங்கள். 7 + 11 = 324, 8 + 12 = 400 எனில் 9 + 6 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், 7, 11 இது ரெண்டுத்தையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 18. 18 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 324. 8ஐயும் 12ஐயும் கூட்டினோன்னா 20. 20 ஸ்கொயர் பண்ணோன்னா 400. அதாவது 2 நம்பரையும் கூட்டி ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. 9ஐயும் 6ஐயும் கூட்டினோன்னா 15. 15 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா அப்போ 225ங்கிறது தான் இந்த கேள்விக்கான ஆன்சர். ரைட்டா? அடுத்தது பாருங்கள், 22. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1 * 4 = 5, 2 * 5 = 12, இந்த மாதிரி 3 * 18 6 = 21 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது ரெண்டுத்தையும் பெருக்கிறாங்க. ஒரு 4 பெருக்கிட்டு இந்த முதல் நம்பரை கூட்டிக்கிறாங்க 5. இங்கே பாருங்கள், 2 5 10, இந்த ஃபஸ்ட் நம்பரை கூட்டிடும் 12. 3 18, இந்த ஃபஸ்ட் நம்பரை கூட்டிடும் 21. அப்போனா 8 11 88, இந்த ஃபஸ்ட் நம்பர் 8 அதை கூட்டுறோம். அப்போ 88 8ஐயும் கூட்டினோம் அப்படின்னா 96. இவ்வளோ தான். ஓகேவா? அடுத்து பாருங்கள், 23. 1 4 27 16 125 36. இது நம்ம ஏற்கனவே பார்த்த ஸ்கொயர் க்யூப் ஐடியா தான். அதாவது ஒரு நம்பர் க்யூப் நம்பர், ஃபஸ்ட்டு நம்பர் 1 க்யூப், அடுத்த நம்பர் 2 ஸ்கொயர். 27ங்கிறது 3 க்யூப், 16ங்கிறது 4 ஸ்கொயர். பாருங்கள், 1 2 3 4 5 6, ஒரு க்யூபு ஒரு ஸ்கொயர். அப்போ 6க்கு அப்புறம் 7 வரணும். இங்கே 6 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, அதனால் 7 க்யூப் பண்ணணும். அப்போ 7 க்யூப் பண்ணிங்க அப்படின்னா 343 அப்படிங்கிறது தான். அந்த ஸ்கொயர் நம்பர் க்யூப் நம்பரை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நிறைய கேள்விகளில் அதை பயன்படுத்தி கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். சரியா? அடுத்தது பாருங்கள், 24. 0.5 0.55 65. நான் இதுக்கு ஒரு ஈஸியான ஒரு வழி சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு சொல்கிறதுக்கு. இங்கே 5 இருக்குல்ல, புள்ளிக்கு அப்புறம் நம்ம கடைசியாக 0 எத்தனை வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 0 சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு புரியறதுக்காக. 50 55 65, இங்கே ஒரு 0 சேர்த்துக்கிறேன் 80. அதாவது பாருங்களேன், ஏன்னா புள்ளிக்கு முன்னாடி 0 புள்ளி தான் இருக்குது. இப்படி பார்த்தோன்னா ஈஸியாக இருக்கும். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, 5 கூட்டியிருக்காங்க. 50 ஒரு 5 55. இங்கே 10 கூட்டியிருக்காங்க. 55 ஒரு 10 65. இங்கே 15 கூட்டியிருக்காங்க. 65 ஒரு 15 80. 5 10 15. அப்போ அடுத்து எதை கூட்டணும், 20 கூட்டணும். அப்போ 80 கூட 20. பாருங்கள், 0.80 0.20. ஆக்சுவலாக 0 புள்ளின்னு அர்த்தம். நம்ம அதை தான் 5 10 15ன்னு சொன்னேன். அப்போ கூட்டினீங்கன்னா 1.00 கிடைக்கும். 1.00ன்னா அதை நம்ம எப்படி சொல்லலாம், 1ன்னு சொல்லலாம். அப்போ இந்த கேள்விக்கான விடை 1. அடுத்தது பாருங்கள், 25. இது ஈஸி தான். 30 கூட 15 கூட்டினா 45. 45 கூட 30 கூட்டினா 70. 75 கூட 30 கூட்டினா 105. 105 கூட 60 கூட்டினா 165. அதாவது முதல்ல ஒரு 15 கூட்டியிருக்காங்க, அதுக்கப்புறம் 2 30. அப்போ அடுத்தது என்ன வரணும்னா 2 60 வரணும். கரெக்டாக? அப்போ 165 கூட 60 கூட்டணும் அப்படின்னா 225 அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கான சரியான விடை. அடுத்து 26 பாருங்கள். 1 2 6 15 31 56. இந்த கேள்வியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வர்க்க எண்களை ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்களேன், 1 கூட 1 கூட்டினா 2, 2 கூட 4 கூட்டினா 6, 6 கூட 9 கூட்டினா 15, 15 கூட 16 கூட்டினா 31, 31 கூட 25 கூட்டினா 56. அவங்க ஆட் பண்ணியிருக்கிற நம்பர்லாம் பாருங்கள், 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர். அப்போ 56 கூட 6 ஸ்கொயரை கூட்டணும். 6 ஸ்கொயர் என்னது, 36. அப்போ 56 36 கூட்டணும் அப்படின்னா 92 அப்படிங்கிறது தான் நமக்கான சரியான விடை. புரியுதா? அடுத்தது 27 பாருங்கள். 27 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கிற 2 நம்பரையும் க்யூப் பண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க. பாருங்களேன், 1 க்யூப் பண்ணால் 1, 2 க்யூப் பண்ணால் 8, 1 8ஐயும் கூட்டினா 9. இங்கே அதே மாதிரி பாருங்கள், 2 க்யூப் பண்ணால் 8, 3 க்யூப் பண்ணால் 27, 27 8ஐயும் கூட்டினோம் அப்படின்னா 35ங்கிறது தான் சரியான விடை. என்ன செக் பண்ணி பார்த்துருங்களேன். இங்கே கூட இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்சுவலாக அது 2 இல்லைம்மா, இதை 4ன்னு மாற்றிக்கோங்க. இது கொஷினில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது 4 இது சரிங்களா? எழுதும்போது தப்பாக எழுதிட்டுருக்கோம். இது 4. பாருங்கள், 4 க்யூப் பண்ணேன் அப்படின்னா 64, 3 க்யூப் பண்ணோம் அப்படின்னா 27, ரெண்டுத்தையும் கூட்டினோம் அப்படின்னா 91. கரெக்டாக வருதுங்களா? அப்போ அப்படின்னா இங்கே 2 3 நம்ம சொன்னது தான். 2 க்யூப் 8, 3 க்யூப் 27. அப்போ ரெண்டுத்தையும் கூட்டினோன்னா 35ங்கிறது தான் சரியான விடை. இந்த கொஷினில் வரும்போது இந்த இடத்துல மாற்றிக்கோங்க. ஓகேவா? இது 4.
சரியா? அடுத்தது 28 பாருங்கள். இதில் அது மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது பாருங்கள், சுற்றி இருக்கிற இந்த நம்பரெல்லாம் இந்த மாதிரி முக்கோணத்தை வச்சு அவங்க நிறைய கேட்குறாங்க பாருங்கள். இங்கே ரொம்ப சிம்பிளாக இந்த சுற்றி இருக்கிற 3 நம்பரையும் ஆட் பண்ணியிருக்காங்க. 8, 10, 6 மூணுத்தையும் கூட்டினீங்கன்னா 24. வந்த ஆன்சரை 3ஆல் பெருக்கியிருக்காங்க. 3ஆல் பெருக்கினீங்கன்னா 72. அந்த மாதிரி இங்கே பாருங்கள், 7, 9, 5 மூணுத்தையும் கூட்டினீங்கன்னா 21. 21 3ஆல் பெருக்கினீங்கன்னா 63. அப்போ அதே மாதிரி இங்கே பாருங்கள், 10, 5, 15, ஒரு 11, 26. 26 என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3ஆல் பெருக்கிறேன். 26 3ஆல் பெருக்கினேன்னா 78ங்கிறது தான் இதுக்கான சரியான விடை. ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்கள், 29. இதுவும் இது மாதிரி டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். அவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா க்யூப் நம்பர். இங்கே பாருங்கள், இந்த 64ங்கிறது 4ஓட க்யூப், 125ங்கிறது 5ஓட க்யூப், 27ங்கிறது 3ஓட க்யூப், 8ங்கிறது 2ஓட க்யூப். இது மொத்தத்தையும் கூட்டினோம் அப்படின்னா 4, 5, 9, 3, 12, 2, 14. ஸோ எதனோட க்யூப்னு பார்த்துட்டு அதை ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் அதே தான். அதே மாதிரி இங்கே வாங்க, 64 எதனுடைய க்யூபு 4, 343 7ஓட க்யூப், 216ங்கிறது 6ஓட க்யூப், 125ங்கிறது 5ஓட க்யூப். இப்போ கூட்டினீங்கன்னா 4 6 10, 17 ஒரு 5, 22 தான் நமக்கான சரியான விடை. புரியுதுங்களா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பாருங்கள். அடுத்தது 30வது கேள்வி பாருங்கள். இங்கே ஒரு டயக்ராம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்கிற எல்லா நம்பரையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறாங்க. போன கேள்வியில் க்யூப் ரூட் எடுத்தாங்க, இங்கே ஸ்கொயர் பண்ணுறாங்க. பாருங்களேன், 2 ஸ்கொயர் 4, 4 ஸ்கொயர் 16, 1 ஸ்கொயர் 1, 3 ஸ்கொயர் 9 அப்படின்னா 30 வருதா? கூட்டினீங்கன்னா அதுதான் இங்கே நடுவில் கொடுத்துருக்காங்க. இங்கே அது மாதிரி பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் 4, 4 ஸ்கொயர் 16, கீழே 3 ஸ்கொயர் 9, 3 ஸ்கொயர் 9. இந்த இடத்துல ஒரு நம்பர் மிஸ் ஆகிருக்குமா, 20, 29, 5 இங்கே வரணும். இந்த இடத்துல 5 போட்டுக்கோங்க. 2, 3, 4, 5, 5 ஸ்கொயர் 25. மொத்தம் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 54 கிடைக்கும். சரியா? அதே மாதிரி இங்கே பாருங்களேன், 4 ஸ்கொயர் 16, 6 ஸ்கொயர் 36, 3 ஸ்கொயர் 9. இது கூட இன்னும் ஏதோ ஒரு நம்பரை கூட்டினா எனக்கு நடுவில் இருக்கிற 86 வரணும். கரெக்டாக? இப்போ இதால்த்தையும் பாருங்கள், 16 ஒரு 36, 52 ஒரு 9, 61. அப்போ 86லேருந்து 61 கழிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 25 கிடைக்கும். அப்போது 25ங்கிறது எதனோட ஸ்கொயர்னு பார்க்கணும், 5ஓட ஸ்கொயர். ஸோ விடை என்ன வரும் அப்படின்னா 5 அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஓகேவா? இதுதான் பார்ட் 3ல் நம்ம பார்க்கக்கூடிய 10 கேள்விகள். அடுத்த வீடியோவில் அடுத்த 10 கேள்விகள் போடுறேன். இது எல்லாமே 2016லேருந்து 2023 வரைக்கும் கேட்ட நம்பர் சீரிஸ் டைப்பில் வரக்கூடிய கேள்விகள். இந்த 90 கேள்விகள் பார்த்தீங்கன்னாலே தாராளமாக உங்களால் மேட்டில் 15 கேள்வியை போட முடியும். ஓகேவா? தேங்க்யூ.